தமிழ்நாட்டில் நவபாஷான சிலைகள் எத்தனை சிலைகள் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? நவபாஷானம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 9 விஷத்தினால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை நவபாஷான சிலை அப்படின்னு நம்ம சொன்னோடனே நமக்கு எது ஞாபகம் வரும்னா பழனி முருகர், அடுத்தது இன்னொரு யாரு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கிற குழந்தை வேலப்பர். இந்த 2 சிலைகள் இல்லாமல் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்ட வேறு சிலைகளும் இருக்கு நம்ம ஊர்ல. அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவபாஷான பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சிவகாசியில் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கிய பெருமாள். இந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிசேரியில் இருக்குங்க. அதாவது சதுரகிரி மலையிலிருந்து பக்கத்தில் தான் இருக்கு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நவபாஷான பைரவர் சிலை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பெரிச்சி கோயிலில் இருக்கிற சுகந்த வேணேஸ்வர் கோயில் இருக்கிற இரட்டை முக பைரவர் தான் அந்த சிலை. இந்த சிலை வந்து ரொம்ப பழமையானு சொல்றாங்க. அதாவது 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிலை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நவபாஷானத்தால செஞ்சப்பட்ட சிலைகள்ங்க. ஆனா நமக்கு வந்து ஏன் பழனி முருகன் சிலை மட்டும் நமக்கு வந்து இவ்வளவு ஃபெமிலியரா இருக்கு, மற்ற எந்த சிலையும் அந்த அளவு வந்து ஃபெமிலியரா இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சு அவரு முருகர்ன்றது ஒரு காரணமா இருந்தாலும் அதை வடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர். அதனால தான் பழனி முருகருடைய நவபாஷான சிலை அந்த அளவு பிரசித்தி பெற்றது.